ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரக நரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 7ஆம் இடம். சுக்கிரன் மூலத்திருவன ஆட்சி வீடு. சுக்கிர பவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க, உச்சத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறாரு. அதுபோக உங்கள் ராசியும் உச்சம் அடையுது. அருமையான அமைப்புக்கு வருது. சித்ரா பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்குது. உங்கள் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் நடக்கிறது. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் நடக்கிற ராசி சித்ரா பௌர்ணமி. சந்திரன் முழு பவரோடு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10 கூடையவன் கர்மஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் பலவிதமான நன்மைகளை கொடுக்குறாரு. உச்சத்தோட வைக்கிறாரு. அருமையாக இருக்குங்க. சித்ரா பௌர்ணமி துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக நம்ம இந்து சமயத்தில் நடக்கிற விசேஷ தினங்கள் தனி மனித வாழ்க்கைக்கு சில மாற்றத்தை கொடுக்குது, சில உந்துதலை கொடுக்குது. அதன்படி வாழ்க்கையில் சில மாற்றம் இருக்குது. நம்ம ஜனன ஜாதகம் தசாபுத்தி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, கோச்சார கிரக நிலையில் ஒரு பக்கம் இருந்தாலுமே, விசேஷ தினங்களை முன்னிட்டு சில அமைப்புகள் நடக்குது. சில பாசிட்டிவ் வைப்ரேஷன் மக்களை சுற்றி நடக்குது. அதுக்காகத்தான் கோயிலில் ஆலய வழிபாடு, பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை, திருவிழாக்கள் எல்லாமே நடக்குது. இதுக்கெல்லாமே ஒரு காரணம் இருக்குது. சரியா நேரில் காரணம் இல்லாத காரியம் எதுவுமே இல்லை. அதன்படி பார்க்கும்போது இந்த சித்ரா பௌர்ணமி மிகச்சிறப்பாக துலாம் ராசிக்கு பார்க்கப்படுகிறது. சித்திரை 3 4, சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதங்கள். இதில் சித்திரை நட்சத்திர நாயகன் யார்? செவ்வா சந்திராதி யோகத்துக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏப்ரல் 22ஆம் தேதி போயிடுறாரு. அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாளே போயிடுறாரு. சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி. சரி, அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரம், ராகுவி நட்சத்திரம், அவரும் சந்திராதி யோகத்துக்கு வராரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் பார்வைக்கு வராரு. அருமையான அமைப்பு. அடுத்து விசாகம் குருவி நட்சத்திரம். குருவும் சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல அருமையான அமைப்பில் இருக்கிறார். உச்ச சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறார். உச்ச சூரியன் வீட்டில் இருக்கிறார். மேசத்தில் உச்சமாக இருக்கிற சூரியன் வீட்டில் இருக்கிறார். அருமையான அமைப்பு. துலாம் ராசியில் இருக்கிற 3 நட்சத்திர நாதர்கள் எல்லாமே வலுப்படுறாங்க. செவ்வாய், ராகு, குரு. செவ்வாங்கிறது சித்திரை நட்சத்திரம், ராகுங்கிறது சுவாதி நட்சத்திரம், குருங்கிறது விசாக நட்சத்திரம். ஸோ உங்கள் நட்சத்திரநாதர்கள் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குங்க. இது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எப்போனாச்சும் ரேராக தான் நடக்கும். சரியா, 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி தான் இப்படி நடக்கும். அந்த நட்சத்திரநாதர்கள் வலுப்பெறணும். இப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அருமையான அமைப்பு. சரியா, 6ஆம் இடத்துல அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. இப்போ சித்ரா பௌர்ணமி பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நான் பலன்களை போகிறேன். சித்ரா பௌர்ணமினா என்ன சார் அப்படின்னோம்னா, சித்திரகுப்தனுடைய பிறந்தநாள். சித்திரகுப்தன் யமலோகத்தில் யமனுக்கு கணக்கு பிள்ளையாக இருக்கிறவர், கணக்கு வழக்கு எழுதுகிறவர், மனிதனுடைய கர்மங்களை எழுதுகிறவர். மனிதன் இந்த பிறவியில் செய்கிற லாப நஷ்டங்கள், அவன் செய்கிற புண்ணியம், பாவம், அநியாயம், இது எல்லாத்துக்குமே அவர் தான் கணக்கு போட்டு எழுதி அவனுக்கு அடுத்த பிறவிக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறது அவர் தான். ஒரு மனிதன் இறந்து எமலோகம் போகும்போது அவன் என்ன செஞ்சுருக்கான், அந்த பூலோகத்தில் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான், அவனுடைய நோட்புக் எடுத்து அவனுடைய பாவ கணக்குகளையும் புண்ணிய கணக்கிலையும் யமதர்மங்கிட்ட கொடுத்து இவருக்கு அடுத்த பிறகு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ப்ரொப்போசல் பண்ணி கொடுக்குறவர் சித்திரகுப்தன் தான். அவர் மனிதனுக்கு ஒரு கணக்காளராக இருக்கிறார். மனித வாழ்க்கைக்கு பாவ புண்ணிய கணக்கு எழுதுகிறவர் சித்திரகுப்தன் தான். அந்த சித்திரகுப்த நயினார் பிறந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி. ஓகே, அந்த சித்திரகுப்தரை வழிபட்டோம்னா அன்றைக்கி நாள் நல்லபடியாக இருக்கும். எப்படி சார் வழிபடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரகுப்தர் நயினார் கோயில் நிறைய இடத்துல இருக்காது, ஒரு வழிபாடும் கிடையாது, ஃபோட்டோவிலே வச்சு கும்பிட மாட்டாங்க. சில குடும்பத்தில் வேணால் ஐதீக முறைப்படி இருக்கலாம். பட்டு மேக்ஸிமம் யார் வீட்டில் வச்சு கும்பிட்றது இல்லை. அப்படி முடியாதவர்கள் சிவபெருமானை கும்பிடலாம். சரி நேரில், சிவபெருமானை எப்படி கும்பிடலாம், எந்த நேரத்தில் கும்பிடலாம், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலே ஆரம்பிச்சிருது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:26க்கு ஆரம்பிச்சிருது. நாள் முழுதும் இருக்குது. மறுநாள் காலையில் புதன்கிழமை 5:20 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு நாள் முழுக்கும் சித்ரா பௌர்ணமி இருக்குது. செவ்வாய்க்கிழமை முழுவதுமே சித்ரா பௌர்ணமி பரிபூர்ணமாக இருக்குது. நீங்கள் பகலையும் கும்பிட்டுக்கலாம், நைட்லேயும் கும்பிட்டுக்கலாம். சரியா, அதிகாலை 5:20 வரைக்கும் கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு மறுநாள் 5:20 வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சில நேரங்களில் பௌர்ணமி பகலும் இரவும் போயிடும். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை, பகல் முழுக்க இருக்குது, இரவு முழுக்கவும் இருக்குது. சரியா, ஏன்னா அதிகாலையில் ஆரம்பிக்கிறதுனால மறுநாள் அதிகாலை வரைக்கும் இருக்கிறதுனால பகலும் இரவும் சேர்ந்து நல்ல பொழுதாகவே பார்க்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி மிகச்சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 1 6 7ஆம் இடங்கள் வலுப்படுது. அதுபோக சந்திரன் 23/4/2024 இருந்து 2/5/2024 வரைக்கும் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. சூரியகாந்தரை போகிற வரைக்கும் அவர் நல்ல ஒளி புரிந்திய சந்திரனாக இருக்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 6 7 8ஆம் இடம் வலுப்படுறது. உத்தியோகஸ்தானம், அதுபோக கடன் இல்லாத அமைப்பு, தேக ஆரோக்கியம் நல்ல அமைப்பில் இருக்கிறது. எதிரிகளால் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா 6ஆம் இடம் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா கடன் இருக்காது, கடன் பைசலாகும். கடன் கொடுத்தவங்க வீடு தேடி பணத்தை கொடுத்துருவாங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல சுகமான நிலைமை இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும்.
தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், எதிரிகளால் எந்த பிரச்சனை இருக்காது. அந்த அமைப்பை வந்து கிரகங்கள் கொடுக்கும். 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ஒரு மாறுதல் தெரியும் உங்களுக்கு, இன்னிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு நல்ல உறவு இருக்கும், தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு காதல் நல்லபடியாக கை கொடுக்கும். சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்லாயிருக்கும். நீங்கள் ஈடுபட காரியம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆள் நல்லா பிரில்லியண்டாக புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. தேகத்தில் ஒரு மினுமினுப்பு தெரியும். ஏன்னா சந்திரன் ஒளிச்சந்திரன் வந்து உங்கள் ராசியில் வந்து உட்கார்றாரு. பௌர்ணமி சந்திரன் இருக்கிற பௌர்ணமி பவரான பௌர்ணமி வந்து சித்ரா பௌர்ணமி. ஏன்னா உச்ச சந்திரனுடைய பார்வையை வாங்குறாரு. உச்ச சந்திரனுடைய ஒளியை வாங்கி சந்திரன் தன்னுடைய இயல்பையும் சேர்த்து உங்கள் ராசியை கொடுக்குறாரு. சித்திரை நட்சத்திரத்தில் கொடுக்குறாரு. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் ஒளிபுரிந்த சந்திரனாக துலாம் ராசியில் அவர் வந்து உட்கார்றது வந்து அருமையாக இருக்கும். உங்கள் ராசி அப்படியே பரிபூர்ணமாக சுத்தமாக்கிட்டு போயிடுவார். சித்த பூர்ணிமா அப்படிம்பாங்க. சரியா? சித்திர பூர்ணிமாங்கிறது வந்து சித்திரா பௌர்ணமி தான் சொல்கிறது. அருமையான அமைப்பு. சரி நேயர்களே, இப்போ இந்த அமைப்பின்படி உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடம் வந்து வலுப்படுறது. 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து உட்கார்றாரு. செவ்வாய் உட்காந்து வலுப்படுறதுனால தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். எதிரிகளை ஈஸியாக டைலூட் பண்ணிடுவீங்க. அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும். அரசு வேலை வந்து சாதகமாக இருக்கும். அரசு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வருங்காலம் வந்து நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும். அரசு வேலை தேடி இருக்கிறவங்க இந்த காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா செவ்வாயும் சூரியனும் நல்ல நிலைமையில் சந்திராதி யோகத்தில் பௌர்ணமி சந்திரன் யோகத்தில் வரதுனால அரசு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கவுடைய தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். அரசு கமிஷன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுபோல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சொத்து சேர்க்கை இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதரன் வழியில் ஒரு உடன்பாடு நல்லபடியாக இருக்கும். மூத்த சகோதரனால குடும்பத்தில் ஆதரவு இருக்கும். அதே மாதிரி நல்ல யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இராணுவம், நேவி, இப்படி நிறைய சொல்லலாம். செக்யூரிட்டி ஆஃபீஸர், வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். அதுபோக தொழில் முனைவோர்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ராசிக்கு 10 கூடிய சந்திரனும் வந்து ராசியில் சம்மந்தப்படுறதுனால தொழில் முனைவோர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் எடுத்துக்கிட்டோம்னா கலை சம்மந்தப்பட்ட தொழில்கள், திரைப்படம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அரிசி வியாபாரம், உப்பு வியாபாரம், தண்ணீர் கேன் வியாபாரம், பால் வியாபாரம், வெள்ளை பொருட்கள் உள்ள வியாபாரம், துணி வியாபாரம், டெக்ஸ்டைல் மில், அப்புறம் வீவிங், இப்படி நிறைய இருக்குது. டெக்ஸ்டைலில் வீவிங், ஸ்பின்னிங், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்டைல் மில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இந்த காலம் நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா சந்திரன் வலுப்படுறதுனால நூல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லபடியாக இருக்கும். அதுபோல் சுக்கரன் வழிபடுறதுனால ஆடை ஆபரணங்கள், கலை சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரன் பார்வையில் சுக்கிரன் வர சந்திராதியோகத்தில். அதுக்கடுத்து ஏப்ரல் 24ஆம் தேதி அவர் வந்து சந்திரனுக்கு வந்து கேந்திரமாக போவார். அருமையான அமைப்பு. மறுநாளே போகிறாரு. 23ஆம் தேதி பௌர்ணமி, 24ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியாகி சந்திரன் பார்வைக்கு போகிறது அருமையான அமைப்பு. சுக்கிரனும் சந்திரனும் சந்திக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் வந்து பௌர்ணமி சந்திரன் பார்வைக்கு வருது. அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 1-8ஆம் இடம் வலுப்புறம். நல்லா இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளி மாநில தொடர்பில் இருக்கிற துலாம் ராசி நேயர்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்கும். அதுபோக வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க, சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, வாகனம் வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க, கால்நடை வச்சுருக்கிறவங்க, மில்க் ப்ராடக்ட் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிக அருமையாக பார்க்கப்படுகிறது. குருவும் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். குருச்சந்திர யோகம். உங்கள் ராசிக்கு 3-6 கூடையவன். உத்தியோகஸ்காரங்க நல்லாயிருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். அதே மாதிரி அந்நிய தேச வெற்றிகளும் இருக்கும். புதன் உங்கள் ராசிக்கு 9-12 கூடையவன். அவரும் நல்ல நிலைமையில் இருக்கனால குறிப்பாக வெளிநாட்டு வாழ் துலாம் ராசினியர்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட டீலிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். நல்ல லாபமாக இருக்கும். பணம் பல வகையில் புழங்கும். 6ஆம் இடத்துல இருக்க புதன் வந்து சந்திராதியோகத்தில் இருக்கிறாரு. உதயமாக இருக்கிறார் புதன். அதுக்கு நான் வீடியோ போடலை. சரியா? நிறைய தகவல்கள் சொல்கிறதுனால நம்மளால் முடியலை. புதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 19-4-2024 இருந்து 7-5-2024 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9-12 கூடிய 6ஆம் இடத்துல உதயமாக இருக்கிறாரு. நீச வக்கரம் வந்து உச்சத்துக்கு சமந்தான். நல்ல நிலைமை தான். சொந்த பந்த வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி பொருள் வரவு தாராளமாக இருக்கும். நண்பர்களாலும் ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர் வழியில் நல்ல ஒரு உதவி இருக்கும். அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கடன் தொல்லையெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய உணவுகமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல இருக்க புதன் வந்து சந்திராதியோகத்தில் இருக்கிறாரு. பொதுவாக 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். புதனும் இருக்கிறாரு, செவ்வாயும் இருக்கிறாரு. நினைத்த காரியம் கை கொடுக்கும். எதையும் நல்லபடியாக சாதிப்பீங்க. சிமயோத புத்தி இருக்கும். நிரந்தர பதவியில் வந்து நிரந்தரம் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். சொத்து விருத்தியும் இருக்கும். சரியா? அது மாதிரி தொழில் முனைவோர்கள், வியாபாரம் பண்ணுறவங்க, உத்தியோகம் பண்ணுறவங்க, வியாபாரம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பணியாட்கள் நல்லபடியாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க, உங்கள்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. அதிர்ஷ்டமும் கைகூடும். போட்டி பந்தய லாட்டரியும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து வர்றதுக்கு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகு. சுக்கிரன் 1-8 கூடியவன்.
சரியா? ராசியாதிபதி அஷ்டமாதிபதி. செவ்வாய் வந்து 2 7 கூடையவன், குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி. குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும், கடன் முனை உறவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புதன் 9 12 கூடையவன், தகப்பன் வழி உறவுமுறைகள், சொந்த பந்தம், ஈடுபட காரியம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் புதனும் லட்சுமி நாராயண யோகம் வந்து 6ஆம் இடத்துல இருக்குது, உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால துலாம் ராசி சேர்ந்த பெண்களுக்கு, உத்தியோகம் பெறும் பெண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு ரொம்ப சுபத்துவம் வராருங்க. பொதுவாக 6ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்லதான். அவர் ரொம்ப சுபத்துவம் வருது, நல்ல சிறப்பு தான். இப்போதைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2/5/2024 வரைக்கும், மே 2ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அதுக்கடுத்து குரு பயிற்சி நடக்கும். குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போவார். 8ஆம் இடத்துக்கு குரு போகிறது நல்ல அமைப்பு இல்லை. ஆனால் உங்கள் ராசிக்கு 6 கூடியவன் 8ஆம் இடத்துல போய் மறையிறது ஒரு வகைக்கு நல்லதான். 2ஆம் இடத்தை பார்ப்பார். கையில் காசு போனால் நல்லாயிருக்கும். இந்த வருடம் குரு பயிற்சி வந்து துலாம் ராசினியர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலுமே, வம்பு வழக்கில் கொடுத்தாலுமே கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. அது ஒரு வரைக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். குரு பயிற்சிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் அதை சேர்க்க வேண்டாம். இந்த வீடியோ முழுக்க சித்ரா பௌர்ணமி பற்றி போட்டதான். சித்ரா பௌர்ணமி வந்து துலாம் ராசியை மையப்படுத்தி நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த சித்ரா பௌர்ணமி யோகம் வந்து முழுமையாக கிடைக்கும். சரியா நேர்களே? சரி சார், இப்போ எப்படி வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னோம்னா, சித்ரா பௌர்ணமிக்கு வழிபடுறது வந்து என்னென்னா, நம்ம கர்ம கணக்கு தீர்க்கும். நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும். சித்திரகுப்தன் பிறந்த நாளாக இருக்கிறதுனால அன்றைக்கி வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணோம்னா அவர் ஒரு தாராள மனதோடு இருப்பார். பொதுவாக ஒருத்தவங்களோட பிறந்தநாள் அன்றைக்கி அவங்க நல்ல மனசில் இருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து பிறந்தநாள் அன்றைக்கி சில பரிசுகள் கொடுப்பாங்க, சில பாராட்டுகள் பண்ணுவாங்க, வெகுஜன மக்களுக்கு சில உதவி பண்ணுவாங்க. அதன்படி பார்த்தோம்னா சித்திரகுப்தர் நாயனார் வணங்குறவங்களுக்கு வந்து சில சலுகைகளை கொடுப்பாரு. அவரை நேரடியாக வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமானே கும்பிடலாம். சிவபெருமானை வீட்டில் வச்சே கும்பிடலாம். லிங்க அபிஷேகம் பண்ணலாம். இல்லைன்னா சிவன் போட்டாக்கு ஆராதனை பண்ணலாம். சிவனுக்கு வந்து பூக்களாலும் வில்வேலையாலும் அர்ச்சனை பண்ணலாம். சிவனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம். பால், சர்க்கரை, அப்புறம் வந்து பாயாசம், இதை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். லிங்கம், வீட்டில் லிங்கம் இருந்ததுன்னா, ஸ்வடிகலிங்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தயிர் அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சந்தன அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். இறைவனை மனமுருக வேண்டுங்க. சரியா? அப்படி வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு காரிய சித்தி இருக்கும். காரிய தடைகள் அகலும். அதாவது நிறைய பேருக்கு வந்து பொதுவாக ஜாதகம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ஜாதக ரீதியாக தசாபத்தி ஒன்று நடந்தாலும் சரி, கோச்சார பலன்கள் இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, இந்த பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, சில பேருக்கு சில தடங்கள் இருக்கும். எந்த ஒரு காரியமும் முடியாது, தட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்னென்னா அந்த கர்மாவுடைய காரியம் இருக்கும். அந்த கர்மா வந்து தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு வந்து இந்த சித்திரகுப்த வழிபாடு நல்லா நிற்கும். சித்ரா பௌர்ணமிக்கு வழிபட்டோம்னா, மனமுறி வழிபட்டோம்னா காரிய தடைகள் இருக்காது. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை ஆற்றல் வரும். சரியா? எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். ஆசைகள் நிறைவேறும். கர்ம வினை நீங்கும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். சரியா? உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை வந்து இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு வந்து சிறப்பை தரும். ஏன்னா சித்திரகுப்த நாயனார் தான் வந்து கர்மாவை கழிக்கிறவர், அந்த கணக்கு எழுதுகிறவர். அவருடைய தாராள மனது நமக்கு கிடைக்கிறதுனால, அவருடைய கருணை, அவருடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே படுறதுனால நமக்கு சில நல்ல வித பலன்களை கொடுப்பாரு. அது வந்து நம்மளை சுற்றி நடக்கும். ஓகே, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். மனமுருகி கும்பிடுங்க. நேரம், அந்த நேரம் எதுக்குமே ஒரு நல்ல நேரம் இருக்குது. நல்ல நேரத்தில் வழிபட்டால் தான் அந்த பலன்கள் வந்து பரிபூர்ணமாக சேரும். அதுக்கு தான் நேரங்காலம் பார்ப்பாங்க. நாள்கோள் பார்க்குறவங்களுக்கு கிரகங்கள் ஒன்றுமே செய்யாது. நல்ல நேரம் பார்த்து விளைவிடவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் சொல்லுவாங்க, நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாதும்பாங்க. இப்போ வந்து 23/4/2024 செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் 8 to 9. 8 to 9 நீங்கள் வந்து இறை வழிபாடு முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போங்க, வியாபாரத்துக்கு போங்க, தொழிலை பாருங்கள், சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் சின்ன வழிபாடு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டிலே கொண்டு நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். சிவபெருமானை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு நாமத்தை சொல்லிட்டு வேலைக்கு போங்க. மனமுருகி சாமி கும்பிடுங்க. ஒரு நிமிஷம் கும்பிட்டாலுமே ஊன் உருகி, உடல் உருகி, உடம்புல கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வர மாதிரி கும்பிடுங்க. உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள். கஷ்டத்தை சொல்லி உணர்வுபூர்வமாக கும்பிட்டிங்கன்னா தெய்வம் கண்டிப்பாக கேட்கும். சரியா? நம்ம கும்பிட்ற வைப்ரேஷனுடைய சக்தி வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும். அடுத்து 8 to 9 நாள் முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க 10 to 11 கும்பிடுங்க காலையில். சரியா? 10 to 11. அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே வந்து நண்பர்கள் தாண்டிடும். உச்சி வெயிலுக்கு மேலெலாம் சாமி கும்பிடக்கூடாது. பொதுவாக இறை வழிபாடு சாமி கும்பிடுறது வந்து காலையிலே கும்பிடுறதா சால சிறந்தது. அப்போ தான் எதையும் சுற்றியோடு இருப்போம். காலையில் எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு, காலை கடன்களை முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு, ஒரு துவைத்த ஆடைகளை கட்டிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய் பூஜை ரூமில் சாமியை கும்பிட்டு காலை சிற்றுண்டியை சாப்பிட்டு அப்படியே வேலைக்கு போனோம்னா மன நிறைவாக இருக்கும். அன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே இருக்கும். சரியா நேர்களே? சிறப்பாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நல்லா இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமி யோகம் வந்து மிகச்சிறப்பாக நடக்குது. முதல் மார்க்கு துலாம் ராசிக்கு தான். ஏன்னா உங்கள் ராசியில் தான் நடக்குது. உங்கள் ராசிக்கும் மேச ராசிக்கும் உள்ள தொடர்பு தான் சித்ரா பௌர்ணமி. மேசத்தில் உச்ச சூரியனும் துலாமில் இருக்கிற ஒளி புரிந்திய சந்திரனும் தங்களுக்குள்ளே சமசத்துவமாக சந்திக்கிறனால தான் சித்ரா பௌர்ணமி. அது இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 6, 7, 8ஆம் இடங்கள் வலுப்படுறது வந்து மிகச்சிறப்பு. நல்ல 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சம்மந்தப்படுது. புதன், ராகு, சுக்கிரன், செவ்வாய், குரு, சூரியன். ஸோ 6 கிரகங்கள் வந்து துலாம் ராசிக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள்.
சித்திரா பௌர்ணமி முன்னிட்டு நல்ல ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகம் வந்து மே 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் உங்களுக்கு இடையில வீடியோ போடுறேன், குரு பயிற்சிக்கு ஒரு வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், ஜோயசா செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. நல்ல ஒரு தொகை, ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வாங்குகிறோம், குறைந்த தொகை தான் வாங்குகிறோம். நல்ல ஒரு விதமாக பார்த்து கொடுப்போம். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, என் நாலேஜ் கண்டிப்பாக வரும், நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரா பௌர்ணமி முன்னிட்டு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.